ஸோ போசணி என்று சொன்னோம்னா எம்மை போல் சகல அங்கிகளுக்கும் உணவு அவசியமானதாகும். அங்கிகள் தனது உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது போசணி எனப்படும். ஸோ போசணிங்கிறதுக்குரிய வரைய விலக்கணம் அவ்வளோ கட்டாயம் தேவை. தாவரங்களை பொறுத்த அளவில் தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை அவங்களே தயாரித்து கொள்வாங்க. ஸோ அதனால நாங்கள் இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பெயர் சொல்லுவோம், தட்பூசணிகள் என்று சொல்லப்படும். ஸோ தாவரங்கள் எடுத்த அவங்க தனக்கு தேவையான உணவை தான்மே தயாரித்து கொள்றாங்க. அடுத்தது தட்பூசணிகள் என்று சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை. பச்சை தாவரங்கள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயு, மண்ணிலிருந்து உறிஞ்சப்பட்ட நீர், சூரிய ஒளிசக்தி என்பவற்றை பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கின்றன. ஸோ அதனால தான் நாங்கள் இவங்களை தாவரங்களை தட்பூசணி என்று சொல்லலாம். தட்பூசணிங்கிறது என்னன்னு சொன்னால் இவங்க சூழல்ல காணப்படுற கார்பன் டை ஆக்சைடு, அதாவது வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் மண்ணில் நீர் இருக்கு, அந்த நீரை மகத்துறிஞ்சி சூரிய சக்தியை பயன்படுத்தி இவங்க தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்கிறாங்க. அதனால தான் இவங்களை நாங்கள் தாவரங்களை தட்பூசணிகள் என்று சொல்லலாம். இச்செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். ஒளித்தொகுப்புண்டா இன்னைக்கு ஒரு டெஃபினிஷனோடு சொல்லிக்கிறாங்க. சூழல் வளிமண்டலத்தில் காணப்படுற கார்பன் டை ஆக்சைடும் மண்ணில் காணப்படுற நீரையும் சூரிய ஒளியையும் பயன்படுத்தி தாவரங்கள் உணவை உற்பத்தி செய்தல் ஒளித்தொகுப்பு எனப்படும். இதனால் தாவரங்கள் தட்பூசணிகள் என்று அழைக்கப்படும். விலங்குகள் தாவரங்கள் உற்பத்தி செய்யும் உணவின் மீது நேரடியாக அல்லது மறைமுகமாக தங்கியிருக்கு. ஸோ விலங்குகளை பொறுத்தளவுல இப்படி தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பச்சை உருமணி என்று சொல்லி ஒன்று தாவரங்கள் காணப்படும். அந்த பச்சை உருமணியை பயன்படுத்தித்தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு, நீர், ஒளிசக்தியை பயன்படுத்தி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உணவு உற்பத்தி செய்கிறாங்க. ஆனால் விலங்குகளை பொறுத்த அளவில் அப்படியான ஒரு பச்சை உருமணிங்கிற ஒன்று இல்லை. அதனால அவங்களுக்கு தனக்கு தேவையான உணவு தாமே தயாரித்து கொள்ள முடியாது. அதனால அவங்க யாரில் தங்கி இருக்கப்பாங்கன்னு சொன்னால் தாவரங்களில் தான் தங்கி இருக்கப்படுறாங்க. தாவரங்கள் உற்பத்தி செய்கிற உணவைத்தான் அவங்க உட்கொள்ள போகிறாங்க. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் விலங்குகளை பொறுத்த அளவில் அவங்க தாவரத்தில் நேரடியாக தொடர்பு தங்கியிருப்பாங்க, அப்படி இல்லாட்டி மறைமுகமாக தங்கியிருப்பாங்க. எனவே விலங்குகள் புறப்போசணிகள் என அழைக்கப்படும். ஸோ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால் தாவரங்கள் தட்பூசணி. ஏன் தட்பூசணி என்று சொல்ல தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்வதால் அது கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் அடுத்தது சூரிய ஒளியையும் பயன்படுத்தி அவங்க தனக்கு தேவையான உணவை தொகுத்து கொள்ளத்தால் ஒளித்தொகுப்பு மூலம் தொகுத்து கொள்ளத்தால். விலங்குகளை பொறுத்த அளவில் அப்படி இல்லை. அவங்கள நாங்கள் புறப்போசணிகள் என்று சொல்ல ஏன்னு சொன்னால் அவங்களால தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்ள முடியாது. அதனால் அவங்க தாவரத்தில் தங்கி இருக்கிறாங்க நேரடியாக அல்லது மறைமுகமாக. மான், பசு போன்றவை தாவரத்தை நேரடியாக உணவாக பெற்றுக்கொள்கின்றன. ஸோ மான், பசு இவங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க தாவரத்தை டிரெக்டாக போயிட்டு சாப்பிடுவாங்க, இலைகளை சாப்பிடுவாங்க. ஆனால் சிங்கம், புலிகள் எடுத்தோம்னா அவங்க தாவர இலைகளை சாப்பிட மாட்டாங்க. டிரெக்டாக அவங்க மானையோ பசுவையோ அங்கே காணப்படுற விலங்குகளை தான் வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அதனால அவங்க மறைமுகமாக தான் தாவரத்தில் தங்கியிருக்காங்க. ஏன் உதாரணத்துக்கு மான் புல்லையோ இலைகளையோ தின்னுது, அந்த மானைத்தான் சிங்கம் வேட்டையாடுது. அப்போ இங்கே இன்டிரெக்டாக அதாவது மறைமுகமாக தான் தாவரத்தில் தங்கியிருக்காங்க. டிரெக்டாக சிங்கம் பேத்து அந்த தாவரத்தில் இலைகளை எதையுமே தின்னல. அதனால அவங்களுக்கு மறைமுகமான தான் தங்கி இருக்குது. ஸோ இன்னைக்கு தான் சொல்லாங்க தாவரம் எப்படி உணவை உற்பத்தி செய்கிறங்கிறத பிக்சர் மூலம் காட்டிக்கிறாங்க. நாங்கள் ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை நாங்கள் சொல்லும் ஒளித்தொகுப்புன்னு சொல்லுவோம். ஒளித்தொகுப்பில் இன்னொரு நன்மை என்னென்று சொன்னால் தமக்கு தேவையான உணவை தாவரங்கள் தாமே தயாரித்து கொள்ள மட்டுமில்லை, பக்க விளைவாக நாங்கள் ஆக்சிஜனை வெளியிடுது சூழலுக்கு. அதனால் என்ன நடக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு அளவு ஆக்சிஜன் அளவு ஒரு மாறாத நிலையை பேணுவதற்கு இந்த ஒளித்தொகுப்புங்கிற செயற்பாடு மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது.
ஸோ தாவரங்கள் ஒளித்தொகுப்பின் போது வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உள்ளெடுத்து ஆக்சிஜன் வாயுவை வெளியிடுகின்றன. இதனால் வளிமண்டலத்தில் இவ்வாயுக்களின் அளவு மாறாமல் உள்ளது. ஆனால் மாறாமத்தான் பேணுது தாவரங்கள். ஆனால் நம்ம தற்காலத்துல மனிதண்ட நடவடிக்கைகளால அதோட சமநிலை குறைந்து காணப்படுகிறது. ஸோ இதுக்கு முதல் நாங்கள் அடுத்து இதுக்கு சிறப்பியல்புக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் அடுத்தது போசனை உண்டு. போசனைங்கிறதுக்குரிய டெஃபினிஷன் உங்களுக்கு வேணும். அதில் தாவரங்கள் எப்படி போசனையை பெற்றுக்கொள்ளுகிறது, விலங்குகள் எப்படி போசனையை பெற்றுக்கொள்கின்றதுங்கிறது தேவை. அதே நேரம் தாவரங்கள் என்ன செய்யறதுன்னா தனக்கு தேவையான உணவு தாமே தயாரித்து கொள்ளத்தால் அவர்கள் தற்போசனை என்று சொல்லும். அவங்க ஒளித்தொகுப்பு மூலம் தான் அந்த தனக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்றாங்க. விலங்குகளை பொறுத்த அளவில் அவங்களுக்கு தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி செய்ய முடியாததால் அவங்கள நாங்கள் என்ன சொல்ல முடியும்னா புறபோசணிகள் என்று சொல்கிறோம். அதுகளையும் அவங்க சில விலங்குகள் நேரடியாக தாவரத்தில் தங்கியிருக்கு, சில விலங்குகள் மறைமுகமாக தங்கி இருக்குது. இதுதான் இந்த போசனைக்கு கீழே எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா அசைவு மூமெண்ட் என்று சொல்லுவோம். அங்கிகள் வேறுபட்ட அசைவுகளை காட்டுகின்றன. இதுவும் அங்கிகள் காட்டுகின்ற பொது இயல்பாகும். அங்கிகள் பொது இயல்புகள் அடுத்தது அசைவு என்று சொல்லுவோம். விலங்குகள் அசைவை மட்டும் காட்டாது ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கின்றன. ஸோ இது இடப்பெயர்ச்சி என அழைக்கப்படும். ஸோ இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இடப்பெயர்ச்சி என்னங்கிற டெஃபினிஷன் வரும். அதாவது முக்கியமாக விலங்குகளில் தான் பெரும்பாலும் இந்த விஷயத்தை காணலும். ஸோ ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்தல் இடம்பெயர்வுன்னு சொல்லலாம். விலங்குகள் இடம்பெயர்வுக்காக பல்வேறு வகையான உபாயங்களை பயன்படுத்துகின்றன. விஷயோட அங்கங்களையும் கொண்டுள்ளன. ஸோ இந்த இடம்பெயர்வுக்காக இதை நாங்கள் இங்கிலீஷில் லொக்கமோஷன் என்று சொல்லுவோம். இந்த இடம்பெயர்வுக்காக விலங்குகளை பொறுத்தளவில் அவங்க ஒவ்வொரு வகையான யுக்திகளை பயன்படுத்துவாங்க. அதுக்கு சிறப்பியல்பான அங்கங்களும் சில விலங்குகள்ல காணப்படுகின்றது. விலங்குகள் காட்டும் வெவ்வேறு இடம்பெயரும் முறைகளை கீழே காட்டுகின்றன. இப்போ நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இடப்பெயர்ச்சின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நகர்றது. ஸோ மீனை பொறுத்தளவில் அது நீந்துது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீந்துது. அதுக்கு என்னத்தை அவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொன்னால் வாள்கள் அந்த இதுகளை பயன்படுத்துது. அடுத்தது ஊர்ந்து செல்லுதல் என்று சொல்வது அதுக்கு உதாரணம் பாம்புகளுக்கு கால் இல்லை, அதோட அந்த கீழ்ப்பகுதி சதைகளை பயன்படுத்தி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுது. ஓடுதல்ங்கிறது கால்கள் இருக்கிற எல்லாமே ஓடக்கூடியதான். கால்கள் அந்த குதிரை, உதாரணம் மனிதன், இவங்கெல்லாம் ஓடுவாங்க. அவங்க கால்களை பயன்படுத்தி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருவாங்க. அடுத்தது பறவைகள் பார்த்தோம்னு சொன்னால் அவங்க சிறகை பயன்படுத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருவாங்க. அடுத்தது நடத்தலுங்கிறது காலை வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தல். இடம்பெயர்வை காட்டாது அசைவுகளை மட்டும் காட்டும் விலங்குகளும் நமது சூழலில் காணப்படும். இப்போ இடம்பெயர்வை காட்டாம ஒரே இடத்துல இருக்கும், ஆனால் அசைவை காட்டக்கூடியதாக இருக்கும். அந்த அசைவுங்கிறது தான் அங்கிகளில் சிறப்பியல்பு. உயிருள்ளவைகளில் காணப்படும், உயிரற்றவையில் இந்த அசைவு காணப்படாது. சரியா? ஆனாலும் அசைவுக்கும் இப்போ உங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸில் போடுங்க, நீங்கள் அசைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி. சரியா? உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால் சில அங்கிகளில் நாங்கள் ஆனாலும் இடப்பெயர்ச்சி இருக்காது. இடப்பெயர்ச்சின்னா எந்த இடத்துல இருக்கிறாலும் அவ்விடத்துல தான் இருப்பார். உயிருள்ள அங்கி உண்டோ அதை தான் எவ்விடத்தை இருக்கிறோமோ அவ்விடத்துல தான் இருப்பார், ஆனால் அசைவை காட்டுவார். சரியா? அதுக்கு உதாரணம் கடல் அணிமணி என்கிற ஒரு விலங்கு. அது கடலுக்குள்ளே தான் காணப்படும். அடுத்தது முருகைக்கால் பொலிப்புகள், அதுவும் கடலுக்குள்ளே தான் ஒரு இடத்துல தான் நிற்கும், ஆனால் அவங்க அசைவாங்க, அவங்களோட பகுதிகள் அசைவும். ரைட். விலங்குகளின் வெவ்வேறு இடம்பெயர்வு அங்கங்கள் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கைப்படுத்துங்கள். அங்கங்களை கொண்ட விலங்குகளுக்கு உதாரணங்களை குறிப்பிடுங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால்
உங்களோட சூழல்ல போயிட்டு நீங்க பாருங்க. உங்களுக்கு என்னென்ன விலங்குகள பார்க்குறீங்கன்னு ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த லிஸ்ட்ல அவங்க யூஸ் பண்ற அங்கங்கள், இடம்பெயர்வுக்காக யூஸ் பண்ற அங்கங்கள் என்னன்னு சொல்லி நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. தொட்டாச்சினுங்கி தாவரத்தை தொட்டவுடன் அதன் இலைகள் கூம்புவதை அவதானிப்பீர்கள். மாலை நேரங்களில் வாகை, அகத்தி, புளியமரம் ஆகியவற்றின் இலைகள் கூம்புகின்றன. இது தாவர அசைவிற்கு உதாரணமாகும். தாவரங்கள் உன்னைக்குமே இடப்பெயர்ச்சியை காட்டாது. விலங்குகள் தான் இடப்பெயர்ச்சியை காட்டும். விலங்குகள்ல இடப்பெயர்ச்சி மட்டுமில்ல அசைவையும் காட்டும். சரி, இடப்பெயர்ச்சி சில விலங்குகள் வந்து இடப்பெயர்ச்சியோட அசைவை காட்டும். சில விலங்குகள் வந்து அசைவை மட்டும்தான் காட்டும், இடப்பெயர்ச்சியை காட்டாது. ஆல்ரெடி நாங்கள் பார்த்தோம் அதுக்கு உதாரணம். விலங்குகளை தாவரங்களை பொறுத்த அளவில் அவங்களுக்கு வந்து இடப்பெயர்ச்சிங்கிறது இல்லை. நாங்கள் எவ்வளத்தை நட்டு வச்சுக்கோமோ இடத்துல தான் இருக்கும். ஆனால் அசைவு இருக்கும். அசைவுங்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் அதுக்கு உதாரணம் வந்து 3 சொல்லாங்க. தொட்டாச்சினிங்கியும், வாகையும், அகத்தியும், புளியம்பரம். இது 4ம் தான் இது உதாரணம் சொல்லாங்க தாவரத்துக்கு அசைவுக்குரியது. தொட்டாச்சினிங்க நாங்கள் தோட்டமாக இருந்தால் அது இலைகள் வந்து கொம்பு போகுது. அதே நேரம் மாலை நேரத்தில் ஸ்பெஷலாக இந்த வாகை, அகத்தி, புளியமரம் அவற்றில் இருக்கிற இலைகள் வந்து கொம்பி போகுது. ஸோ இதான் இது தாவரங்களுக்குரிய அசைவுக்குரிய உதாரணம். ஸோ இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அசைவுண்டா என்னன்னு தெரியணும், இடப்பெயர்ச்சிண்டா என்னன்னு தெரியும், அசைவுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியணும், விலங்குகள் எவ்வாறான அசைவை காட்டுது, இடப்பெயர்ச்சியை காட்டுதா அங்கே தெரிஞ்சுக்கணும், தாவரங்கள் அசைவை காட்டுதா இடப்பெயர்ச்சியை காட்டுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். தாவரங்கள் வேறு பல அசைவுகளையும் காட்டுகின்றன. எனினும் அவற்றை குறுகிய காலத்தில் அவதானிக்க முடியாது. இன்னும் நாங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் தொட்டாசினிங்கி மாலை நேரத்தில் அகத்திய, வாகை, புளிய மரங்களில் இலை வந்து கொம்பி போகிறங்கிறது நாங்கள் ஒரு நாளைக்குள்ளேயே இது அதோட அவதானிப்பை நாங்கள் அவதானித்து கொள்ளலாம். ஆனால் தாவரங்களை சில அசைவு இருக்குது, அது கொஞ்சம் நீண்ட நாள் எடுக்கும் அதோட மாற்றத்தை காண்றதுக்கு. அதுக்கு உதாரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் பூச்சட்டி ஒன்றில் தாவரம் ஒன்றை நட்டு அதை ஒரு அறைக்குள்ளே வச்சு அதை ஜன்னல் பக்கமே வச்சோமே இருந்தால் உண்மையாக மரம்ங்கிறது நேராகத்தான் வளரும். ஆனால் அப்படி வைக்கும்போது ஜன்னல் அறையில் வைக்கும்போது அது என்ன செய்ய மாட்டேன், ஜன்னலை நோக்கி வளைஞ்சிருக்கு. அதையே என்று சொன்னால் அதுக்கு வந்து சூரிய ஒளி தேவைங்கட. ஆல்ரெடி நாங்கள் பார்த்த ஒளி தேவைக்கு அதுக்கு சூரிய ஒளி தேவைப்படும். இப்போ அதனால் என்ன செய்ய மாட்டோம், சூரியனை நோக்கி சூரிய ஒளியை நோக்கி அதில் உச்சி பகுதி வந்து வளைஞ்சு காணப்படும். ஸோ இதுவும் ஒரு அசைவுக்குரிய உதாரணம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். இந்த அசைவை அவதானிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ரைட். உயிரற்ற பொருட்கள் சுயமாக அசைவை காட்டுவதில்லை. அவை அசைவதற்கு புறவிசையை வழங்கப்பட வேண்டும். உயிரற்ற பொருட்களை எடுத்தோம்னா அவர்களுக்கு அசைவு இருக்கான. நீங்கள் உதாரணத்துக்கு யோசிக்கலாம், பென்சில் எல்லாம் உயிரற்றவை, ஆனால் அது அசைவு தானே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்கன்னா அவங்க சுயமாக செய்கிறது இல்லை. நாங்கள் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை எடுத்து வைக்கிறோம். அதனால் அவங்களுக்கு புறவிசையை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து இது உயிருள்ளவைக்குரிய சிறப்பியல்பான அசைவை காட்டுறது இல்லை. அப்படித்தான் அசைவை காட்டணுமாக இருந்தால் ஆக்சுவலி அதை நாங்கள் செல்ல இல்லாத அசைவு வந்து இடப்பெயர்ச்சி தான் எல்லாருமே. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது வந்து அதுக்கு நாங்கள் இடப்பெயர்ச்சி சொல்லுவோம். ஸோ அங்கே உயிரற்றவைக்கு அந்த இயல்பு இல்லை, சிறப்பியல்பு. ஸோ இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதை வந்து அசைவு அண்டா என்ன, அது இடம்பெயர்ச்சி அண்டா என்ன, தாவரங்களில் என்னென்ன அசைவுகள் காணப்படுகிறதுன்னு சொல்லணும். விலங்குகள் எடுத்தமாக இருந்தால் விலங்குகளில் எவ்வகையான அசைவு காணப்படுகிறது, அடுத்தது எந்த விலங்குகளில் இடப்பெயர்ச்சி காணப்படுது, எந்த விலங்குகளில் இடப்பெயர்ச்சி காணப்படலைங்கிறதை நீங்கள் இன்னைக்கு உதாரணத்தோடு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த சிறப்பியல்பை பார்த்தோம்னு சொன்னால் சுவாசம். இதுக்கு இங்கிலீஷில் நாங்கள் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். மல்லாந்து படுக்கும் ஒருவரை அவதானிங்கள். அதாவது முகத்தை மேல் நோக்கி வச்ச மாதிரி படுக்கிற ஒரு நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த நேரம் நாங்கள் அவதானிக்கும் போது அவர் நெஞ்சு வயிற்றுப்பகுதி மேல் கீழாக அசைவதை அவதானிக்கலாம். இதை நீங்கள் அவதானிக்க இயலும். இப்போ உங்களோட வீட்லையும் பாருங்கள், ஒருத்தர் தூங்கும்போது மேல் நோக்கி பார்த்தபடி தூங்குவாங்களாக இருந்தால் அவங்களோட வயிற்று பகுதியை நெஞ்சு பகுதியும் பார்த்தீங்கன்னா அது
மேலே போய் கீழே வர்றதை அவதானிக்கலாம். இதுக்கு காரணம் என்ன? அதுக்குத்தான் நாங்கள் சொல்ல மூச்சு எடுத்தலின் போது நாங்கள் மூச்சு விடும்போது உடலுக்குள் வலி உள்ளெடுக்கப்படுவதும் மீண்டும் வலி வெளியிடப்படுவதும் தொடர்ச்சியாக நடைபெறுறது. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா இந்த நெஞ்சு பதி வயிற்றுப்பதி மேல்களாக சொல்லறதுக்கு காரணம் என்ன? நாங்கள் சுவாசிக்கிறோம். உண்மைக்கு இது சுவாசிக்கல என்னன்னு இருக்குன்னா நாங்கள் சுவாசிக்கலை உள்ளுக்கு நாங்கள் வலி எடுக்கிறோம். அந்த நேரம் ஒரு அசைவு இருக்கும். அதே நேரம் உள்ளுக்கு எடுத்த வலி பயன்படுத்தப்பட்டு எங்களோட கலங்களால் சுவாசிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட கழிவு வாயுக்கள் வந்து வெளியில் நாங்கள் வெளியிடுறோம். ஸோ இந்த டைமில் தான் நாங்கள் இந்த நெஞ்சு பகுதியையும் வயிற்று பகுதியையும் அசைகிறத காண்றோம். இச்செயல்முறையே உட்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடு என அழைக்கப்படும். ஸோ உட்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடு என்ற என்னங்கிற டெஃபினிஷன் உங்களுக்கு இன்னைக்கு வேணும். ஸோ அது வந்து மூச்செடுத்தலின் போது உடலுக்குள் வலி உள்ளெடுக்கப்படுவதும் மீண்டும் வலி வெளியிடப்படுவதும் தொடர்ச்சியாக நடைபெறும் செயற்பாடு வந்து உட்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடு ஆகும். ஸோ இன்னைக்கு உட்சுவாச செயற்பாடு என்று சொல்ல என்னென்னா வலியை நாங்கள் உள்ளெடுக்கிறதுக்கு நாங்கள் உட்சுவாசம் என்று சொல்லியும் மீண்டும் வலியை வெளியிடுறதுக்கு நாங்கள் வெளிச்சுவாசம் சொல்றோம். சுவாச செயற்பாடு மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட வலியை கொண்டு உடலுக்குள் சக்தி உற்பத்தி செய்யப்படும் செயல்முறை சுவாசம் எனப்படும். ஸோ சுவாசத்துக்குரிய டெஃபினிஷன் உங்களுக்கு இன்னைக்கு தேவை. சரியா? சுவாசம்ங்கிறதுக்குரிய டெஃபினிஷன் என்னன்னு வரைவிலக்கணம். சுவாச செயற்பாடு மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட வலியை கொண்டு உடலுக்குள் சக்தியை உற்பத்தி செய்யப்படும் ஒரு செயல்முறை. அதாவது பெற்றுக்கொள்ளப்பட்ட வலியை கொண்டு உடலுக்குள்ள சக்தியை உற்பத்தி செய்யும் ஒரு செயல்முறையை தான் நாங்கள் சுவாசம் என்று சொல்றோம். சுவாச செயல்முறையின் போது ஆக்சிஜன் வாயு பயன்படுத்தப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியிடப்படுகின்றது. உட்சுவாசத்தின் மூலம் ஆக்சிஜன் வாயு உள்ளெடுக்கப்படுவதுடன் வெளிச்சுவாசத்தின் மூலம் கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியிடப்படுகின்றது. நாங்கள் ஆல்ரெடி உட்சுவாசம் என்றா என்னென்று பார்த்தோம், வெளிச்சுவாசம் என்ன சுவாசம் என்னென்று பார்த்தோம். ரைட்டா? வலியை எடுத்து சக்தியை உற்பத்தி செய்கிற செயற்பாடு தான் நாங்கள் வந்து சுவாசம். சுவாசத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க, உட்சுவாசம் வெளிச்சுவாசம். உட்சுவாசத்தில் என்ன நடக்குதுன்னா ஆக்சிஜன் உள்ளெடுக்கப்படுகிறது. வெளிச்சுவாசத்தில் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. சரியா? இந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த இந்த சுவாசங்கிற தலைப்புகளை இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெஞ்சு வயிற்று பிரதேசத்தின் அசைவு உட்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடுகளே காரணமாக. இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஆரம்பத்திலே பார்த்தோம், இந்த நாங்கள் மல்லாந்து படுக்கிற ஒருத்தர் நெஞ்சு வயிற்று பகுதி மேலே கீழே போய் வாரத்துக்கு என்ன காரணம்னா இந்த உட்சுவாசமும் வெளிச்சுவாசமும் தான் காரணமாக இருக்குது. இவ்வாறான அசைவு சுவாச அசைவு எனப்படும். ஸோ சுவாச அசைவுங்கிறது சுவாச வெளிச்சுவாச செயற்பாடுகளின் போது நெஞ்சு வயிற்று பிரதேசத்தின் அசைவு தான் வந்து சுவாச அசைவு என்று சொல்லப்படும். சரியா? விலங்குகளை போன்று தாவரங்களும் சுவாசிக்கின்றன. எனினும் தாவரத்தில் சுவாச அசைவை அவதானிக்க முடியாது. நாங்கள் இவ்வளவு நேரம் என்னத்தை பற்றி பார்த்தோம்னா விலங்குகள் எப்படி சுவாசம் நடக்குதுன்னு பார்த்தோமே தவிர, ஆனால் தாவரங்களையும் சுவாசம் நடக்கும். ஆனால் அது எங்களுக்கு இந்த விலங்குகள் அவதானிக்கிற மாதிரி தாவரத்தில் அவதானிக்க முடியாது. சுவாசம் எல்லா உயிரினங்களின் பொது இயல்பாகும். உயிரற்ற பொருள் சுவாசிப்பது இல்லை. ஸோ இன்னைக்கு சுவாசத்தை பொறுத்த அளவில் உங்களுக்கு சுவாசம் பண்ணா என்னென்று வேணும், சுவாச அசைவண்டா என்னென்று வேணும், உட்சுவாசம் பண்ணா என்னென்று வேணும், வெளிச்சுவாசம் பண்ணா என்னென்று வேணும், உட்சுவாசத்தில் என்ன வாயு உள்ளெடுக்கப்படுது, வெளிச்சுவாசத்தில் என்ன வாயு வெளியிடப்படுகிறதுங்கிற விஷயம் தேவை. சரி, சுவாசத்திற்கு சிரமப்படும் நோயாளிகளுக்கு செயற்கை சுவாசத்திற்காக ஆக்சிஜன் வழங்கப்படுகின்றன. ஸோ இன்னைக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் சிலர் வந்து சுவாசிக்கல, அதாவது நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவங்க ஆக்சிஜன் சுவாசிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு என்னென்னா செயற்கை முறையில் ஆக்சிஜன் சிலிண்டர் மூலம் அவங்களுக்கு ஆக்சிஜனை நாங்கள் வழங்குவோம். மலையேறுபவர்கள் சுழியோடிகள் ஆகியோர் சுவாசிப்பதற்காக உருளைகள் நிரப்பப்பட்ட ஆக்சிஜனை பயன்படுத்தணும். நீங்கள் இதெல்லாம் சில நேரம் படத்துகளை பார்த்துருப்பீங்க. மலையேறாக்கள் பின்னால் ஒரு சிலிண்டர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அடுத்தது சுழியோடுறாக்களும் அதை பின்னால் ஒரு சிலிண்டர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அது என்னன்னு சொன்னால் அதுக்குள்ள ஆக்சிஜன் தான் நிரப்பப்பட்டு
ஏன்னா அங்கே தண்ணீருக்குள்ள போகக்குள்ள ஆக்சிஜன் அளவு வந்து குறைவாக தான் நிற்கும். அதனால அவங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. அதை ஈடு செய்யறதுக்கு தான் நாங்கள் சிலிண்டர்களில் வந்து ஆக்சிஜனை அடைச்சி கொண்டு நாங்கள் இந்த மலை ஏறுபவர்கள் சுழியோடிகள் யூஸ் பண்ணுறாங்க. வெளிச்சுவாச வழியில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளதா என கண்டறிய பின்வரும் செயற்பாட்டை ஈடுபடுங்கள். இப்போ நாங்கள் சொன்னோம் தானே, உட்சுவாசத்தில் ஆக்சிஜன் உள்ளெடுக்கிறோம், வெளிச்சுவாசத்தில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம்னு சொல்லி. அப்போ இதில் நாங்கள் இதை பரிசோதனை மூலம் நாங்கள் நிரூபிக்க இயலும். ஆனால் ஆக்சிஜன் உள்ளுக்கு போகுதுங்கிறத நிரூபிக்கிறத விட கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறதுங்கிறது எங்களுக்கு ஈஸியாக பரிசோதனை மூலம் செய்து கொள்ள இயலும். அதனால் அதுக்கு நாங்கள் இப்போ உங்களோட சூழலில் உங்களுக்கு இந்த பொருட்கள் இருக்குமாக இருந்தால் நீங்களே வீட்டில் செஞ்சு பார்க்க இயலும். இந்த தெளிவான சுண்ணாம்பு நீர் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது நாங்கள் அந்த ஸ்ட்ரோன்னு சொல்லுவோம் தானே, அந்த ஜூஸ் எல்லாம் குடிப்போம், அந்த ஸ்ட்ரோ வேணும். அடுத்தது பரிசோதனை குழாய் வேணும். பரிசோதனை குழாய் இல்லாட்டியும் கண்ணாடி குவளை வேணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ கண்ணாடி குவளைக்குள்ளே இல்லாட்டி பரிசோதனை குழாய்க்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க, இல்லாட்டி கிளாஸ்க்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, தெளிந்த சுண்ணாம்பு நீரை சேர்த்துட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட ஸ்ட்ரோவை வாயில் வச்சு ஊதணும். ஊதக்குள்ள வலிக்குமுறிகள் எல்லாம் வரும். அப்படியே ஊதிக்கொண்டே இருக்கக்குள்ள இது வந்து என்னன்னு இந்த தெளிந்த சுண்ணாம்பு நீர் வந்து பால் நிறமாக மாறுறதை நீங்கள் அவதானிப்பீங்க. அதுலேருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால், எங்களோட வெளிச்சுவாசத்தின் மூலம் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுதுங்கிறது தான் ப்ரூஃப் ஆகுது. ஸோ இன்னைக்கு நான் கேட்குறது என்ன விஷயம்னா, நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த தெளிந்த நீரும் கார்பன் டை ஆக்சைடும் என்ன நடக்குதுங்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், இந்த இரசாயன தாக்கம் என்ன நடக்குது, தெளிந்த சுண்ணாம்பு கல்லில் என்ன கெமிக்கல் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடுங்கிற CO2 தெரியும். இது ரெண்டையும் சேர்ந்து என்ன விளைவு வரத்தால் அங்கே தெளிந்த தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறுதுங்கிறத நீங்கள் ஒரு ஈக்குவேஷனாக கமெண்ட்ஸில் போடுங்க. சோதனை குழாயில் உள்ள தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறுவதை அவதானிக்கலாம். சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறுவதற்கு கார்பன் டை ஆக்சைடு வாயு காரணம் ஆகும். எனவே வெளிச்சுவாச வழியில் கார்பன் டை ஆக்சைடு வாயு அடங்கியுள்ளது என இதிலிருந்து தெளிவாகிறது. ஸோ இதுதான் எங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிச்சுவாசத்தில் இருக்குங்கிறதுக்குரிய ஒரு பரிசோதனை முடிவு. ரைட். அடுத்த சிறப்பியல் வங்கிகளில் இனப்பெருக்கம், இதுக்கு நாங்கள் இங்கிலீஷில் வந்து ரீப்ரொடக்ஷன் என்று சொல்லுவோம். இம்மைச்சூழ உள்ள உயிருலகை அவதானமாக அமைவீங்க. எங்கள் சுற்றுப்புற சூழலை அவதானிங்க. இங்கே எல்லா அங்கிகளும் உருவாகி குறிப்பிட்ட காலத்தின் பின் இறந்து விடுகின்றன. நாங்கள் மனிதர்கள் எடுத்தமாக இருந்தால் நாங்கள் பிறந்து ஒரு 60-90 வயதில் நாங்கள் இறந்துடுறோம். அங்கிகளின் தொடர்ச்சியான நிலைவுகைக்கு ஒரு பரம்பரை இறப்பதற்கு முன்னர் அடுத்த பரம்பரை உருவாகுதல் அவசியமாகும். இப்போ மனிதர்கள் எடுத்தமாக இருந்தால் ஒரு மனிதன் ஆயுள் காலம் 80 இருந்துச்சுன்னா, ஒருத்தர் 80 வயசுல இறக்குறாராக இருந்தால் அவர் இறக்க முதல் அவர் சந்ததிகள் பரம்பரைகள் இருக்குமா இருந்தால் தான் தொடர்ச்சியாக வர பரம்பரை போகும். அப்படி இல்லாமல் அவர் பரம்பரை இல்லைன்னு சொன்னால் அந்த காலப்போக்கில் அந்த இது வந்து அழிஞ்சு வைத்திரும். ரைட்டா? உதாரணம் அதுக்கு டைனோசர். சரியா? இவ்வாறு ஒரு அங்கி புதிய அங்கிகளை உருவாக்கம் செய்யும் இனப்பெருக்கம் ஆகும். ஸோ இனப்பெருக்கத்தோட டெஃபினிஷன் உங்களுக்கு தேவை. ஒரு அங்கி புதிய அங்கிகளை உருவாக்கம் செய்யும் முறை வந்து இனப்பெருக்கம் என அழைக்கப்படுகிறது. ரைட். இதுலேருந்து பாருங்க, இந்த உதாரணம் தந்திக்காங்க விலங்குகள்ல இருந்தும் தாவரங்களுக்கு. உதாரணம் விலங்குகள் வந்து கோழி எடுத்தோம்னா அந்த கோழி முட்டை விடுது, முட்டையிலேருந்து நாங்கள் குஞ்சுகள் எடுக்கிறோம். அப்போ இது வந்து அடுத்த ஜெனரேஷன் ஆகுது. சரியா? அடுத்த தாவரங்களை பார்த்தோம்னா தாவர உதாரணமாக பீன்ஸ் சொல்லிக்கிறாங்க. அந்த பீன்ஸ் மரம் நாட்டி அதுலேருந்து பீன்ஸ் விதைகள் எடுத்து திருப்பி அதை பீன்ஸ் விதைகளை நாங்கள் நட்டும்போது திருப்பி அதோட தாவரங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அடுத்த பரம்பரை வந்து உருவாக்கப்படுது. மேலே உள்ள படங்கள் தாவரங்கள் விலங்குகள் என்பவை இனப்பெருக்கத்தின் மூலம் தனது இனத்தை பெருக்கிக் கொள்வதை காட்டுகின்றது. வெவ்வேறு அங்கிகள் வேறுபட்ட முறைகள் மூலம் தனது இனத்தை பெருக்கும் செயற்பாட்டில் ஈடுகின்றன. அங்கிகளை பொறுத்த வரையில எல்லாமே ஒரே விதமான
முறையில் தான் இனப்பெருக்கம் செயற்பாட்டில் ஈடுபடுதான்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொரு இனங்களுக்கும் ஏற்ற மாதிரி இனப்பெருக்க செயற்பாடு மாறுபடும். சரியா? இதுவும் ஒரு MCQ பாயிண்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அங்கிகளின் தொடர்ச்சியான நிலைவகைக்கு இனப்பெருக்க செயல்முறை அத்தியாவசியமாகும். ஒரு அங்கிய எடுத்தமாக இருந்தால் அவர் காலகாலமாக இருக்கணுமாக இருந்தால் கட்டாயம் அவருக்கு இனப்பெருக்க செயல்முறை கடும் முக்கியமானது. இனப்பெருக்கம் எல்லா அங்கிகளுக்கும் ஒரு பொதுவான சிறப்பியல்பு ஆகும். அங்கிகளை பொறுத்தளவில் அது ஒரு பொதுவான ஒரு சிறப்பியல்பு. ஆனால் உயிரற்றவைகளில் நாங்கள் இனப்பெருக்கம் என்கிற ஒரு செயல்முறையை காண முடியாது.